அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நம்புகிறோம். நாங்களும் நல்லா இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் சேஃபாக இருங்க, பார்த்து பத்திரமா இருங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காடை கிரேவி. காடை கிரேவி ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு எம்மியாக இருக்கும். சாதம், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசையோடு சாப்பிடலாம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ நான் 3 காடை எடுத்திருக்கேன். 3 காடையை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நார்மலான வெங்காயம் ஒரு 4 வெங்காயம், 2 பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் நம்ம அரைச்சிக்குவோம். இப்போ அடுப்பில் ஒரு சட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சட்டி காஞ்சதுக்கப்புறம் குக்கிங் ஆயில் சேர்த்துக்குவோம். குக்கிங் ஆயில் சேர்த்து எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குவோம். சோம்பு பொரியட்டும். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காயுது. எண்ணெய் காஞ்சு வரட்டும். எண்ணெய் காஞ்சி வந்ததுக்கப்புறம் அரை ஸ்பூன் நம்ம சின்ன ஸ்பூனால் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குவோம். இப்போ சோம்பு சேர்த்தாச்சு. சோம்பு நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. இப்போ வெங்காயத்தை நான் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். ஒன்று ரெண்டாக அடித்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கிடுவோம். மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம இதில் எண்ணெயில் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு வெங்காயத்தை பாருங்கள். இப்போ எல்லாத்தையுமே வலிச்சு விட்டு சுத்தமாக சேர்த்துக்கலாம். நான் 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் வலிச்சு விட்டாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வரணும். இப்போ வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு பாருங்கள். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். இந்த வெங்காயத்தை நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கிக்கிடுவோம் வெங்காயத்தை பாருங்கள். இப்போ வதக்கிக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வர்ற வரையும் நல்லா வதக்கிக்கிடுவோம். அந்த சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்து வதக்குறோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் 2 தக்காளியை மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். மிக்சியில் தான் அடித்து வச்சுருக்கேன். 2 தக்காளியும் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். வெங்காயம் பாருங்கள், இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் நல்லா வதங்கணும். இன்னும் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். இந்த காடை கிரேவி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அம்புட்டு ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது சாதத்தோடவும் சாப்பிட்லாம், இட்லி தோசையோடு சாப்பிட்லாம், நான் சப்பாத்தி பூரியோடு சாப்பிட்றவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்குவோம். இது வாசத்துக்காக வரமிளகாய். நீங்கள் 2 3 சேர்த்துக்கலாம், காரம் உங்களுக்கு தேவைப்பட்டால். நான் ஒன்று சேர்த்துக்கிறேன் வரமிளகாய். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா வதங்கி சேஞ்சாகி வந்து கலர் சேஞ்சாகி வந்துருச்சு வெங்காயம். இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம். தக்காளி பேஸ்ட்டு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா தக்காளி பச்சை சுமல் போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த கிரேவி சாப்பிட்றதுக்கு அம்பட்டு ருசியாக இருக்கும். இது பச்சை சுமல் போகணும். நல்லா பச்சை சுமல் போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். இதை அரைச்சும் சேர்க்கலாம், சாப்பரில் வச்சும் சேர்க்கலாம். சாப்பரில் கட் பண்ணியும் சேர்க்கலாம், இல்லை அருகாமையில் கட் பண்ணியும் சேர்க்கலாம். ஆனால் அரைச்சி விட்டு சேர்த்தா கிரேவி ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் மிக்சியில் அடிச்சுட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த ராஸ்மல் போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். இந்த இஞ்சி பூண்டு ராஸ்மல் போகணும், அது வரையும் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்குறதுல தான் இருக்குது இந்த கிரேவியோடைய டேஸ்ட்டி. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதங்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து அதோட அரை ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்து நான் 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா நம்ம வதக்கி விட்டுக்குருவோம். இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். வதங்கி வரட்டும். இந்த மசாலா தூள் எல்லாமே வாட போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி விட்டுக்குவோம். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கி வருது பாருங்கள். இந்த மஞ்சள்தூள், சோம்புத்தூள், மல்லித்தூள் சேர்த்துருக்கோம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். இதுவும் நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது ராஸ்மல் போகணும், நல்லா வதங்கி வரட்டும். இது வதங்கி வர விட்டு நம்ம இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனால் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் வரமிளகாத்தூள். உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் குறைச்சோ கூட்டியோ சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் ராஸ்மல் போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். அந்த பொடியோடைய ராஸ்மல் போகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டால் தான் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ராஸ்மல் போகட்டும், அது வரையும் நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். இப்போ ராஸ்மல் போயிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம காடையை சேர்த்துக்கலாம்.
காடையை எல்லா காடையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதிலேயே தேவைக்கேற்ப நம்ம கல் உப்பு சேர்த்துக்கிடலாம். சூடு உப்பு வேண்டாம், கல் உப்பே சேர்த்துக்கிடலாம் தேவைக்கு. இப்போ இந்த மசாலா கூட இந்த காடையை நல்லா பிரட்டி விட்டு நம்ம வேக வச்சுக்குவோம். நல்லா விரட்டி விடணும். அப்போ தான் அதிலே நல்லா வேகணும். பாதி வேக்காடு இதிலேயே வேகணும். கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்குது காடை. இப்போ இது உப்போடு சேர்ந்து இந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா அதிலே பாதி வேக்காடு வேகணும். இது சிக்கன் மாதிரி தான் காடை, சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் நல்லா பிரட்டி விட்டுக்குவோம். இதெல்லாம் பிரட்டி விட்டு நல்லா வேகட்டும். இதிலேயே நல்லா வெந்து வரணும். பாதி வேக்காடு இதிலேயே வெந்து வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா பிரட்டி விட்டுட்டுருக்கேன். நல்லா பிரட்டி விட்டு நல்லா வேகுது. இதிலேயும் நல்லா சுருள கிண்டணும். நல்லா சுருள கிண்டி நல்லா வெந்து வரணும். வெந்து வர விட்டு இந்த காடை வேகிற அளவுக்கு தேவைக்கு ஏற்ப நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப நல்லா வெந்து வந்துருச்சு. பிரண்டு சுருட்டி நல்லா சுருள கிண்டி நல்லா வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம தேவைக்கு ஏற்ப தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். காடை எவ்வளோ வேகுமோ அதுக்கு தக்கன தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப வேண்டாம். இது காடை கிரேவி தான், குழம்பு இல்லை. அதனால் ஓரளவு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்து மூடி போட்டு மூடிக்கிடுவோம். இப்போ பாருங்கள் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது பத்தலை, இன்னும் கொஞ்சம் தண்ணி இதோட சேர்த்துக்கிறோம். இப்போ பாருங்கள் நல்லா பிரட்டி விட்டாச்சு. இப்போ தண்ணி பத்தலை, இன்னும் கொஞ்சம் தண்ணி இதோட சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்து மேற்கொண்டு நல்லா மிக்ஸ் கொடுத்து பிரட்டி விட்டு கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் தண்ணி இப்போ சேர்த்தாச்சு, தேவைக்கு ஏற்ப சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்குவோம். நல்லா கிண்டி விட்டு ஒரு சேர கிண்டி விட்டு உப்பு உரப்பு காரம்லாம் இருக்கான்னு பார்த்துக்கலாம். பார்த்துக்கிட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துங்க, உங்களுக்கு உப்பு உரப்பு காரம்லாம் எப்படி இருக்கோ பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இப்போவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு போதும் உப்பு உரப்பெல்லாம், அதனால் நான் மூடி போட்டு மூடப்போகிறேன். மூடி போட்டு மூடி வச்சு வேக விட்டு பார்க்கலாம். இப்போ மூடி போட்டு மூடியாச்சு, வேகட்டும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணியாச்சு. காடை பாதி வெந்து வந்துருச்சு. ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். கிரேவி நல்லா வற்றி வந்திருக்கு. காடையும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். காடையும் நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள். இப்போ இதை நல்லா ஒரு சேர பிரட்டி விட்டு கிண்டி விட்டு மறுபடியும் மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்குவோம். மூடி போட்டு மூடி வைப்போம். ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ மூடி போட்டு மூடிக்கிறோம். வாங்க மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் சென்று பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ கிரேவி நல்லா வற்றி வந்துருச்சு. காடையும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் கொடுத்து கிண்டிக்குவோம். இதெல்லாம் நல்லா இருக்கா, உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ கிண்டி விட்டு எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம மல்லித்தழையை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு சேர்த்துக்கங்க. நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை சேர்த்துக்கிறேன். இந்த மல்லித்தழையை சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சுக்குவோம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள் சூப்பராக மல்லித்தழை போட்டு வெந்து வந்துடுச்சு. உங்களுக்கு காரம் சரியாக இருக்குன்னா விட்டுருங்க. இல்லைன்னா நான் மிளகு ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகு ஜீரகம் சேர்த்து 1 ஸ்பூன் சேர்த்து அதை மூடி போட்டு மூடிக்குவோம், அந்த வாசம் வெளியில் போகாத அளவுக்கு. இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். காடை கிரேவி ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மிளகு சீரகம்லாம் சேர்த்தாச்சு. ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். சுவையாக சூப்பராக ஜம்முன்னு இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இதே மாதிரி காடை கிரேவி செஞ்சு பாருங்கள். இட்லி, தோசை, நான், சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி செய்து பார்த்து எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானே அமுக்குங்க. ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் மறந்துடாமல் பெல் ஐக்கானே அமுக்குங்க. ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.